இது மகிமை நேரம். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். இங்க தெளிவா சொல்லுது, துன்மார்க்கர் அப்படி இராமல். எப்படி இராமல்? நீர்க்காலிகள் ஓரமாய் நடப்படாமல், தன் காலத்தில் தன் கனியை தராமல், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல்லாம, செய்வதெல்லாம் வைக்காம. துன்மார்க்கர் அநேக நினைக்கிறான், நல்லா இருக்கேன், எனக்கு என்னையா குறை, நான் சொல்றதெல்லாம் நடக்கியா, நான் செய்யறதெல்லாம் நடக்கியா, நான் எதெல்லாம் சொல்றேன்னா அதெல்லாம் நடக்கியா? பைபிள் சொல்லுது அப்படி இருக்க மாட்டாங்களே. நமக்கு தெரியும், ஐயோ அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது, அவங்க எதெல்லாம் திங்க் பண்றாங்களோ இதெல்லாம் செய்றாங்க நடந்துருதே, அவங்க தானே சக்சஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாம் செய்யறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்திலும் ஈடுபடுறாங்க, ஆனா he become a success, he become a successor. எப்படிங்க? பைபிள் சொல்லுது துன்மார்க்கர் அப்படி இருக்க மாட்டாங்க, காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். நீங்க வயக்காட்டுல எல்லாருக்கும் இருக்கும், வயலை அறுத்து முடிச்சு அந்த நெல் மணிகள் எல்லாம் கூச்சி போடுவாங்க, போட்டு நெல்லையும் பதரையும் பிரிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க, நீங்க செய்திருப்பீங்க, அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ பிரிக்கிற டைம்ல அந்த காற்று அடிக்கும் போது நெல் மணிகள் அசையாது, பதர் புரிஞ்சு போயிடும். காற்று அடிக்கும், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். காற்று அடிக்கும் போது, வேகமா அந்த காற்று வீசும் போது அந்த பதர், அந்த சாவியான நெல்மணி, அந்த பதர் கிதர் எல்லாம் போயிடும். ஒரிஜினல் மட்டும் இருக்கும், அதை மட்டும் களஞ்சியத்தில் சேர்ப்பாங்க. பைபிள் சொல்லுது, தொற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது, கழுத்தை நன்றாய் விளக்கி பதரையோ அவியாத அக்கினியில் சேர்ப்பார், கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியில சேர்ப்பாரு, கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார். என்ன டிஃபரெண்ட்? துன்மார்க்கருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய முடிவு அந்த பரலோக ராட்சியம், அந்த கர்த்தருடைய ராட்சியம், அங்கே பங்கடைவார்கள். ஆனா துன்மார்க்கருக்கு அப்படி கிடையாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஏற்கனவே பிசாசுகளுடைய தூதருக்கு ஏற்படுத்தப்பட்ட இடம். பைபிள் சொல்லுது, பதரையோ அவியாத அக்கினியில சுட்டெரிப்பாரு. நீங்க நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? சன்மார்க்கரும் துன்மார்க்கரும் ஒருவர். தெரிஞ்சுக்கிடணும், சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் ஒருவர். சன்மார்க்கன் துன்மார்க்கன்னா என்னது? சன்மார்க்கன்னா சன்மார்க்க ஜீவியம். பக்தியா இருப்பாங்க, சர்ச்சுக்குள்ள ஒழுங்கா போயிருவாங்க, பைபிள்ல ஒழுங்கா தூக்கிட்டு போயிருவாங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்களை மாதிரி வெளியே பெரிய பரிசுத்தவான், பெரிய நீதிமான், கர்த்தரோட பேசுகிறவர், கர்த்தரோட நடக்கிறவர் காட்டுவாங்க, சன்மார்க்கர். ஆனா உண்மையான அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்காது. உண்மையான அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்காது. போலியான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட இருக்கிறவர்கள், போலியான ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட வாழ்கிற ஒருவர்கள், போலியான ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட நடக்கிற ஒருவர். போலியான ரட்சிப்பின் அனுபவம், போலியான ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட நடக்கிறவர்கள், போலியான ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட வாழுகிறவர்கள். இவங்க துன்மார்க்கர் லிஸ்ட்ல வந்துருவாங்க, சன்மார்க்கர் துன்மார்க் லிஸ்ட்ல வந்துருவாங்க. சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கருக்கும் ஈக்குவல் தண்டனை தான். ஆனா நீங்க பாருங்க, இந்த பதர் சன்மார்க்கனையும், இந்த சன்மார்க்கன் இந்த பதர் மாதிரிதான் போயிடுவான். எப்போ போவாங்க? நல்லா இருக்கிறாங்களே, பெரிய பரிசுத்தம் மாதிரி காட்டுறாங்களே, எப்போ போவாங்க? தேவன் விசாரிக்கும் நாள்ல துன்மார்க்கரோட சேர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களால நிற்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க சன்மார்க்க ஜீவியம், உண்மையான
ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. உண்மையான ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒருவன் வந்தான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்டான். இயேசு சொன்னார், அப்போ அவங்களெல்லாம் விற்று தரித்திரர் கொடுத்துட்டு என்ன பின்பற்றுவான்னார். அவனுக்கெல்லாம் விற்றுட்டு அவன் பெரிய ஆஸ்தி உள்ளவன், நிறைய பெரிய பணக்காரன். அதில் பணக்காரன் போய் இயேசு கிறிஸ்துட்டா கேட்கான், நல்ல போதகரே நான் நித்திய ஜீவனடைய என்ன செய்யணும்? எப்போ அவங்கள விற்றுட்டுப்பா, விற்றுட்டு தரித்திரர் கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வாப்பா. உனக்குள்ளது விற்றுட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வா, அவ்வளவுதான். மிகுந்த ஆஸ்தி உள்ளவனால் துக்கத்தோடு போய்விட்டான். அவனுக்கு அவன் ஆஸ்தியை உடற்கு முடிச்சு இல்லை, இல்லை அவங்க சேர்த்து வச்சிருக்கிறத ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுக்க அவன் ரெடி கிடையாது. அவ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாம போயிடணுமா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவருக்கு தரித்திரருக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. அதை செய்யணும், கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, பணத்து மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. இவன் இயேசு மேல நம்பிக்கை வைக்கல, பணத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான். பவுல் ஒருத்தன் சொல்றான், பரிசுத்தாவியானவரை தாங்கன்னு காசு கொடுக்கிறான், அவரு விரட்டி விட்டுறார். ரோடு பணத்தினால பரிசுத்தாவியானவர் பெற முடியாது, பணத்தை வச்சு ஆவியானவரை வாங்க முடியாது. அப்போ பணத்து மேல நம்பிக்கை வைக்கிற ஒருவன், பணத்தை சார்ந்திருக்கிற ஒருவன் இந்த சன்மார்க்கன் துன்மார்க்கன் கூட்டத்தோட சார்ந்துருவான். அவன் பதற போல போயிடுவான். அவன் பணம் என்னைக்கு இல்லாம போதோ அன்னைக்கு அவனும் போயிடுவான். இன்னைக்கு நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்? பணத்து மேலே, கத்தர் மேலையா? கத்தர் மேல நம்பிக்கை வைப்பவன் கத்தர் மேல நடத்துவார். தலைகளை தாழ்த்திச்சு போயிடும். அன்பின் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசுனீர், நமக்கு நன்றி. ஆண்டவரே, பணத்து மேல நம்பிக்கை வைக்காதபடி உண்மை நம்பி, உண்மை சார்ந்து, உண்மை நம்பி உண்மையில எங்கள் எல்லா காரியங்களை வைக்க உதவிச்சு நம்முடைய வல்லமையான கரம் காத்துக்கொள்ளட்டும். பெரிய காரியம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை